மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 சனி வக்ரப்பெயர்ச்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப் போகின்றதா? சனி வக்ரப்பெயர்ச்சினா என்ன? எப்போது ஆரம்பிக்குது? எப்போது முடியுது? இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? திருமண உறவு, குடும்ப உறவு இதெல்லாம் சிறப்பாக இருக்குமா? கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா? அப்படின்ற மாதிரி இந்த வக்ரப்பெயர்ச்சியில் நடக்க போவதை துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவான். எப்போவுமே எதையும் நிதானமாக யோசித்து செயல்படும் ஆற்றல் உடையவர்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதாவது சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம். சனி வக்ரப்பெயர்ச்சினா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் பயணம் செய்து நல்லதையும் கொடுப்பார், கெட்டதையும் கொடுப்பார். அப்படி இருக்கின்ற சனி பகவான் நேர் பாதையில் சென்று கொண்டிருப்பார். திடீரென பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். அந்த பின்னோக்கிய அந்த நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா வக்ரப்பெயர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வக்ரப்பெயர்ச்சியானது ஆண்டுக்கு ஓரிரு நாட்களோ ஓரிரு மாதங்களோ நிச்சயம் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே இது நடைபெறும். அப்படி இந்த வருடத்தில் இந்த 2024 பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு வக்ரப்பெயர்ச்சியானது கும்பம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு மாறி அங்கிருந்து பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். வக்ர நிலையிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறார். இந்த இடைப்பட்ட நாட்கள் தான் ஜூன் 30 நவம்பர் 15 வரை 139 நாட்கள் சனி வக்ரப்பெயர்ச்சி நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிரிகள் இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாக போகின்றது. உங்களுக்குன்னு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கப் போகின்றது. இதுவரைக்கும் உங்களை பற்றிய தவறான பார்வை மாறி பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கூட போகின்றது. அரசாங்க விஷயங்கள் சற்று லாபகரமாகவே இருக்கும். இதுவரைக்கும் அரசாங்க விஷயத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்கி சாதகமான செய்திகள் வந்து சேரும். எதை செய்ய ஆரம்பித்தாலும் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் சற்று வேகமாக முயற்சி எடுத்தீர்கள்னா எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஈடேறும் என்பதை சொல்ல வேண்டும். எப்பவும் அவசரப்படாமல் எதிலையும் சற்று நிதானித்து செயல்படணும். தேவையில்லாமல் பணத்தை மிச்சப்படுத்தாமல் தேவையான விஷயத்திற்கு தேவையான செலவுகளை செய்து வர வேண்டியதும் அவசியம்தான். அடிக்கடி பயணங்களால் அலைச்சலெல்லாம் உண்டாக போகின்றது. தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்க போகின்றது. பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். பணப்புழக்கம் சற்று தாராளமாகவே இருந்துட்டு இருக்கும். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுதல் கூடாது. போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். அடிக்கடி வீடு மாற அல்லது ஊர் மாற வேண்டிய அவசியம் வந்து சேரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லேயும் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக பெருசாக இருக்காது. புதிய விஷயங்களை கற்பதில் அதிக கவனம் செலுத்தணும். சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன வருத்தங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரிய நேரிடும். பழைய பொருளை விற்று புதிய பொருட்கள் அல்லது சொத்துக்கள் வாங்க வேண்டியிருக்கும். அல்லது வீடு மராமத்து மற்றும் தேவையற்ற விரயங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். நல்ல வசதியான வீடு ஒரு சிலருக்கு அமையும். மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் நீங்கி
அவைகளை வாங்க வேண்டிய சந்தர்ப்பமும் அமைந்திடும். கல்வியில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல கல்வி பயில வாய்ப்புகள் அமையும். வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் கடினமான போராட்டங்களுக்கு பின் விலகிடும். வேலையில் திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும். கடன் வாங்க வேண்டி இருக்கும். பழைய கடனை அடைக்க புதிதாக கடன் வாங்கவும் நேரிடலாம். போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு நல்ல உத்தியோகம் அமையும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வழக்குகள் சற்று சாதகமாகவே முடியும். விவாகரத்து கேட்பவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கும். தாய் மாமன்களால் எதிர்பாராத நன்மை உண்டாகும். வீட்டு வளர்ப்பு பிராணிகளிடம் நன்மை ஏற்பட போகின்றது. அதாவது வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இதுவரைக்கும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி இனிதே நடந்தேறப் போகின்றது. சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள வாய்ப்பு அமையும். கணவன் மனைவி உறவும் சீராக இருக்கும். காதல் விஷயங்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நண்பர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகளெல்லாம் ஏற்படும். தாயாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம். அது மட்டும் அல்லாமல் அவசரப்பட்டு விட்டு இதை செஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரி மன வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் நேரிடலாம். கவனமாக இருங்க. உங்களில் ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. சக ஊழியர்களால் நன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். வேலை நிமித்தமாக ஒரு சிலர் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிட்டும். சுய தொழில் தொடங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும். கூட்டு தொழிலில் பார்ட்னர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். விவசாயம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சாகுபடிகள் எல்லாம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். சாகுபடி பரப்பளவு அதிகரிக்கும். உற்பத்தி சற்று குறைந்தாலும் லாபம் இருக்கும். நெல், கோதுமை, வாழை இவைகள் லாபகரமானதாக இருக்கும். காய்கறிகள், பழங்கள், பூக்கள் லாபம் குறைந்தும். ஏலம், அதாவது ஏலக்காய், மிளகு, முந்திரி இந்த போன்ற பணப்பயிர்கள் உற்பத்தி மற்றும் லாபம் அதிகரித்து காணப்படும். விவசாய மானிய கடன் சற்று எளிதாக கிடைச்சிடும். நீங்கள் அரசியல் ரீதியாக இருக்கீங்கன்னா, அதாவது ஒரு கட்சியில் தொண்டனாகவே இருக்கீங்க அப்படின்ட்டு வச்சுக்கிங்க. நெருக்கடியான நேரங்களில் சரியான முடிவு எடுக்கணும். இல்லைனா பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க. அரசாங்க விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது. அதே சமயத்தில் தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவும் அதிகரிச்சிடும். வழக்குகள் சாதகமாக இருந்துட்டு வரும். தலைமை இடத்துல கவனமாக பேசி பழகணும். பொருளாதார நிலையும் சீராக இருக்கும். தனித்தன்மையை விட்டு கொடுக்காம மக்களுக்கான தொண்டு செய்வதை அதிகப்படுத்தணும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதில் சற்று தடை ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. போக்குவரத்து வண்டி வாகனங்களில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். விளையாட்டுகளில் ஆர்வமும் திறமையும் அதிகரிச்சிடும். கல்வி கடன்கள் எளிதாக கிடைச்சிடும். விரும்பிய கல்லூரிகளில் பள்ளிகளில் இடம் கிடைக்க போராடினாலும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். உடலில் சளி தொல்லைகள் ஏற்படாமல் கவனிச்சிக்கணும். நெஞ்சு, வயிறு, கால் போன்ற உடல் உறுப்புகளில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளணும். உடலில் சிறு பிரச்சனை என்றாலும் மருத்துவர்களை இந்த காலகட்டத்தில் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிச்சிடும். அரசாங்க விஷயங்களும் சாதகமாக இருக்கும். பெரிய முதலாளிகளாக அல்லது தொழில் முனைவோர்களாக ஒரு சிலர் உருவாக போகிறீங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை எளிதாக நிச்சயம் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். வருமானம் கூடிடும். கடன்கள் கட்டுக்குள்ளார இருக்கும். எடுக்கும் காரியங்கள் சாதகமாக அமையும். நண்பர்களால் நன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சாதகமாக இருந்து வரும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பேச்சு, தேவையில்லாத பேச்சை தவிர்த்திடணும். எடுக்கின்ற முயற்சிகளில் வலுவான போராட்டங்களுக்கு இடையே உங்களுடைய காரியம் சாதகமாக முடியும். எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். அன்றைய வேலையை அன்றே முடித்தல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், வருத்தங்கள் வந்து போகும். நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரியவும் நேரிடலாம். போக்குவரத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் பிரச்சனைகள் உங்களுக்குத்தான். அது மட்டுமல்லாமல்
பொருளாதார நிலை அப்படின்றது உங்களுக்கு மந்தமாக இருந்த காலகட்டமெல்லாம் மாறி இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிச்சிட்டும் அரசியல் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் அமோகமாக மாறும் என்றால் அது சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தின் மத்திம பகுதி தான் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய தாயாரால் எதிர்பாராத உதவிகள் ஏற்படும். வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை நிலவும். பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. காலி மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க வாய்ப்பு அமைஞ்சிட்டும். அதே சமயம் சற்று உங்களுடைய குடும்பத்தின் நிலை ஏற்ற இறக்கத்தோடு இருக்க போகின்றது. பணம் பொருள் எல்லாம் கைக்கு வந்து சேர்ந்துட்டும். சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு போன்ற முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். நண்பர்களால் எதிர்பார்த்த நன்மை ஏற்படும். எதிர்பாராத நேரத்தில் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. ஒரு சிலருக்கு அரசு வேலையோட பதவி உயர்வு இதெல்லாம் கிடைச்சிட்டும். அடிக்கடி ஆன்மீக விஷயமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் எல்லாம் மேற்கொள்வீங்க. சுய தொழில் செய்யும் வாய்ப்பு அமைந்து லாபம் ஏற்படும். புதிய தொழில்கள் தொடங்கவும் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்யவும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும். மொத்தத்தில் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகின்றது. பெருசாக பாதிப்புகள் வராது. அப்படி ஏதேனும் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் சனிக்கிழமைகளில் சனி பகவானை சென்று வணங்கினால் நன்மை உண்டாகும். இந்த சனி வக்ர பயிற்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2024 சனி வக்ர பயிற்சினா என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, இது சிறப்பாக இருக்க போகின்றதா இந்த காலகட்டம் அப்படின்ட்டு பல விஷயங்களை மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.